சோஷியல் மீடியாவில் புலம்பி தள்ளற புழுகு மூட்டைகளுக்கு வணக்கங்க. ஏண்டா டே, பிரேமலதா விஜயகாந்த் ஸ்டாலின் அவர்களை சந்தித்து கூட்டணி முடிவு செஞ்ச உடனே விஜயகாந்த் ஆன்மா மன்னிக்காதுன்னா 3 கப்பல் ஏறிட்டாங்கன்னா. ஏண்டா ஆல்ரெடி திமுக கூட்டணி கடந்த பல தேர்தலை தொடர்ந்து வெற்றி பெற்றதாக தான் வரலாறு. இப்போ தேமுதிக சேர்ந்தனால வெற்றி கன்ஃபார்ம்னு எல்லாருக்கும் தெரிஞ்சு போச்சு. இந்த வைத்தறிச்சலில் புலம்பி தள்ளுறானுங்க. இவனுங்க எப்பயாவது விஜயகாந்துக்கு ஓட்டு போட்டிருப்பானுங்கன்னு நினச்சா இவனுக்கு போல நாமளும் முட்டாளாக வேண்டியதாங்க. 2006 விஜயகாந்துக்கு ஓட்டு போட்டவங்க எல்லாம் விஜயகாந்த் ரசிகர்கள் தான். அப்போ ஓட்டு போட்ட விஜயகாந்த் ரசிகர்கள் 26 லட்சம் பேரில் கொஞ்சம் பேர் தவிர மற்ற எல்லாம் இன்னும் இருக்கிறாங்க. இன்னும் மறந்துவிடக்கூடாது. ஏன் வடிவேலு கேப்டன் பற்றி உளறி கொட்டிய போது இவனுங்க எங்கே போனானுங்க? அதுக்கே கேப்டன் வடிவேலுக்கு பணம் கொடுத்துருப்பாங்க. அதுக்கு தான் திட்டாரு, பொழைச்சிட்டு போகட்டும் இன்னும் சொன்னதான் செய்தி. திட்டினரவே மன்னிச்ச கேப்டன் வேடிக்கை பார்த்தனே மன்னிக்க மாட்டாருங்க. எப்போ கலைஞர் மறைஞ்ச செய்தி கேட்டவுடன் கேப்டன் கண்ணி விட்டு அழுதாரோ அப்போயே இடம் முடிஞ்சு விட்டுதுங்க. எடப்பாடியெல்லாம் ஒரு ஆளுன்னு இவங்க போனது தான் தப்பு. எடப்பாடியே ஜெயலலிதாவில் முதல்வர் ஆனவர், இனிமேல் எப்பவுமே முதல்வர் ஆக முடியாதவர். ஏன் தமிழ்நாட்டில் மோடி யாருன்னே தெரியாதப்ப 2016 ஒவ்வொரு கிராமத்தை சென்று மோடியை பிரதமர் வேட்பாளராக அறிமுகம் செய்து பிரச்சாரம் செய்தார் கேப்டன். திமுக கூட்டி அமைஞ்சதால இனிமேல் மோடி அமித்ஷா தமிழ்நாட்டு பிரச்சாரத்துக்கு வருவது வேஸ்ட் தாங்க. வராமல் இருந்தால் ஃப்ளைட்டுக்கு போடுற பெட்ரோல் ஆவது மிச்சம் ஆகுங்க. ஆனால் ஒன்றுங்க, 2026 தேர்தலில் விஜய் கட்சி அதிமுக எடப்பாடி அணியை பின்னுக்கு தள்ளவுன்னு அரசியல் பார்வையாளர் கருத்துங்க. தேமுதிக எடுத்த முடிவால் 2026 ஒரு காணாமல் போகுங்க. அது கண்டிப்பாக அதிமுக எடப்பாடி அணி தாங்க. இதுக்கு மேலும் வலுவிட்டு விதமாக சற்று முன்னர் ஓபி சர்வம் திமுக இணைந்து விட்டாருங்க. இதுக்கு மேலேயும் அதிமுக ஜெயிக்கன்னு எவனா சொன்னானா அவனை போல முட்டாளி யாரும் இல்லைங்க. இந்த கூட்டத்தின் ஆட்டத்தை ஒழிப்போம், கேப்டன் ஆன்மான தேமுதிகவை வளர்ப்போம். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தாக்கா சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் கொடுத்து ஷேர் பண்ணுங்கள் மக்களே. நன்றி, வணக்கம்.